அப்பாடா! அனைவருக்கும் வணக்கம். என்னடா அப்பாடான்னு சொல்லி கேட்டீங்களா? இன்னைக்கு தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி, டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் பிரிய போறாங்க அப்படின்னு பல சலசலப்புக்கு நடுவுல இந்த ஒரு வீடியோ, முக்கியமான வீடியோ. ஏன்னா எக்காரணத்த கொண்டும் டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் பிரிய மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அத பத்தின வீடியோ இது கிடையவே கிடையாது. இந்த டாபிக்க நம்ம ஓரமா வச்சுட்டு, அவங்க உறுதி பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு ஊடக ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையுமே ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம். தமிழக மக்களையும், இந்த சமூக வலைதளங்கள்ல நியூஸ் பார்க்குற மக்களையும், நியூஸ் டிவியில பார்க்குற மக்களையும் ஏமாத்துற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனா ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை தான். அது என்ன அப்படின்றத வரிசையா ஒண்ணொண்ணா பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப நீங்க திறந்தீங்கனாலோ, இல்ல பெரும்பாலும் நியூஸ் பார்க்குறவங்க, அரசியலோட அப்டேட் பார்க்குறவங்க, அதிகப்படியான அந்த ஒரு விவரம் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி பார்க்குறவங்களுக்கு நியூஸ்ல நீங்க போய் பார்க்குற விஷயம், ஒண்ணு டிவிகேவோட டிஎம்கே கூட்டணி இது டிவிகேவோட காங்கிரஸ் கூட்டணி போதா, டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் பிரிய போகுதா, பிஜேபிக்கும் பாஜகவுக்கும் எத்தனை தொகுதி பங்கீடு, இது நார்மலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்கிட்ட இருந்தும் மறைக்கப்படுற அந்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்கு. இன்னைக்கு நீதிமன்றமே குற்றவாளின்னு சாட்டப்பட்டு கைது பண்ண சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்ற ஒரு வழக்குல ஏன் இன்னும் அவர் கிட்டக்க போகாம இருக்காங்க போலீஸ்காரங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா பாஜக குறிப்பிட்ட சேனல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குடைய ஆதரவு சேனல் இருக்கும். அதே போல ஏடிஎம்கேக்கும் ஆதரவு சேனல் ஒரு சிலது இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஒரு நியூஸ் 2 நியூஸ் போடுவாங்க. மக்களிடையே கொண்டுட்டு போய் அது சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க மக்கள் தமிழக வெற்றி கழக நியூஸ் ஏது, விஜய் அவர்கள் எங்கே போகிறாரு, இப்போ எங்கே இருக்காரு, அதை பற்றின நியூஸ் என்ன, கூட்டணிக்கு யார் வரப்போகிறாங்க, இது அதிகமாக வெளிப்படையில் தெரிகிற ஒரு நியூஸாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அடுத்த ஒரு மக்கள் சந்திப்பு, அதாவது மக்கள் சந்திப்போ நிர்வாகிகள் சந்திப்போ அதை அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஊர் ஒன்று அப்டேட் வந்துருச்சு. நான் முந்தானேத்து வீடியோவில் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பார்னு சொன்னோம். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி மார்ச் 2ஆம் வாரத்தில் தஞ்சாவூர் போகிறாரு. இதுதான் பெரிய நியூஸு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஸ்கேமை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இப்போ KN நேரு அவர்களுடைய நகராட்சி அந்த பணி வழங்குறது சம்மந்தப்பட்ட 1020 கோடி ஊழல், அது போக அவருடைய துறையில் இருக்கிற ஒரு 2000 கோடிக்கு மேலே ஊழல், கிட்டத்தட்ட 2500 கோடி அது தாண்டுது. இப்போ இவங்களெல்லாம் சுற்றி வளைக்கும் போது சபரீசன் அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், குடும்பமே கனிமொழி அவர்கள் மொத்தமாக வரதா சொல்கிறாங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், நியூஸில் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ ஏன் இன்னும் இதுக்கான ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னும் போது அதிமுகவுக்கு உடனே கோவம் வருது. இதை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா நீதிமன்றமே எஃப்ஐஆர் போட சொன்ன ஒரு வழக்கில் இன்னும் நீங்கள் தொடக்கூட மாட்டேன்றீங்களே. ஏகப்பட்ட தெரியாதனமாக இருக்கிற சின்ன சின்ன வழக்குகள், உதாரணத்துக்கு டிராஃபிக் வழக்கு, இப்போ ஹெல்மெட் போடலாட்டினா உடனே வழக்கு பதிகிறீங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளவோ வந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமான வழக்கில் ஏன் இவரை நீங்கள் இன்னும் தொடாமல் இருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்களை தொட போகிறீங்களா இல்லை நாங்கள் சிபிஐ போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி அதிமுகவோட தலைமை டிஎம்கே காதில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் உடனே இவங்க இப்படி நம்மளை பயமுறுத்துறாங்களே, இதுக்கு ஒரு வேலையை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு டிஎம்கே உடனடியாக வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. ஏன்னா நம்மளோட வருண் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, டிஐஜியாக இருக்கார்ல, அவர் இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால காவல்துறையிலையும் சப்போர்ட் பெரிய அளவில் இருக்குது அப்படின்றனால அவங்களுக்கு அது இதுலேருந்து ஈஸியாக அவங்க விடுபட்டுருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம இப்போ நேரு உடனே கைது பண்ணிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு ஒரு பெரிய சம்மன் வந்திருக்கு. இன்னும் சில அமைச்சர்களுக்கு மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள், டிஆர் பாலு மேலே கூட இப்போ அண்ணாமலை போட்டிருந்தார். இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ இருக்கிற அரசியலுக்கிடையே இந்த நியூஸ் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழக காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் இணைய போகிறாங்க, டிஎம்கே விட்டுட்டு காங்கிரஸ் பிரிய போகிறாங்க இப்படின்ற நியூஸை நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்களாலேயும் இந்த ஊடக செய்திகள் செம்பு தூக்கி செய்திகளாக மாறிப்போன செய்திகளாலேயும் இன்னைக்கு நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உண்மை. இந்த வெட்ட வெளிச்சத்தை நம்ம போட்டு காட்டணுமே. இது மக்கள்கிட்ட யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் நம்ப வேணாம். உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் நியூஸை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் தான் வரும். இது முழுக்க முழுக்க யாருடைய வேலை, எந்த தீய சக்தி இப்படிலாம் வேலை பார்க்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிவிக்குள்ள பயங்கர உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி டிஎம்கே விட்டு பிரிய மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கிற 234 தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. இனி நீங்க எப்படி ஒரு கூட்டணி சேர போறாங்க, உடனே இவங்களுக்கு எப்படி 70 தொகுதிக்கு மேல விஜய் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, கொடுக்குறேன்னு சொன்னாரு, பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா தொகுதி எட்டப்பட்டுச்சா? கிடையவே கிடையாது. காரணம் யார் அப்படின் போது நம்மளோட தீய சக்தி வருது. ஏன்னா அவங்க இன்னைக்கு பிரிய மாட்டாங்க, பிரிய முடியாது.
இது நீங்கள் வந்து 2029 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை கூட ஒத்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2026 31 அடுத்து ஒரு தேர்தல் வரும். அதில் கண்டிப்பாக சேருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்னைக்குங்க அரசியல் களத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கிற போகிற விஷயம். இந்த 26 நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டுட்டு பிரிஞ்சு போச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலவீனத்தை கொடுக்கும் அப்படின்றதும், தமிழக வெற்றி கழகத்தில் இவ்வளோ நாள் உழைச்சி இன்னைக்கு கட்சியில் களம் காணணும், வேட்பாளராக முன்னாடி போய் நிற்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஊழலற்ற கட்சி அப்படின்னு ஒரு பெரிய பேர் வாங்கணும் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தே களம் காண வேணும் அப்படின்றது அவங்களோட தொண்டர்களுடைய எண்ணிக்கையுமா, மாவட்ட செயலாளர்கள்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து கட்சியில் அடிமட்டமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற சிறு சிறு உறுப்பினர்கள் வரையும் இருக்கிற முக்கியமான ஆசையாக இருக்குது. அப்படின் போது இதில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் இருக்கா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் அவர்களை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, எனக்கான வண்டி ரெடி ஆயிடுச்சு, அந்த வண்டி எந்த வண்டியோ நான் ஏறி போகிறதுக்கான டைம் வேறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தில் வச்சு சொல்கிறாப்புல. அப்போ அவர் வந்து திராவிட கட்சிகளோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கிட்ட சொல்லும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற இரு திராவிட கட்சி கூட்டணி அப்படின்னா ஒன்று ஏடிஎம்கே இல்லாட்டினா டிஎம்கே. இதில் இன்னும் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திலையும் திராவிடம் இருக்குது அப்படின்றத ஏன் எல்லாரும் மறுக்கிறாங்க? திராவிட கொள்கையான பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திலையும் திராவிட கொள்கைகள் இருக்கு, சமூக நீதி கொள்கைகள் இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது ஏன் அவர் வந்து டிவிகேக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கலாம். ஆனா இதுல தான் நம்ம யோசிக்கிறக்கூடிய முக்கியமான விஷயமா, சில பேருக்கு எட்டாத விஷயமா என்ன இருக்குன்னா, அப்பா மகன். இன்னைக்கு நான் வந்து பாமக ராமதாஸ் ஐயாவையும் அன்புமணி ஐயாவையும் எடுத்துக்கங்க. அன்புமணி ஐயாவுக்கு தான் கட்சின்னு எழுதி கொடுத்தாரு, அப்புறம் திருப்பி வாங்கினாரு, மாம்பழம் எனக்கு வேணும்னாரு, கடைசியில் அன்புமணி எடுத்துக்கொண்டு போய் அதை என்டிஏல சேர்த்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. மோடி வந்த அன்னைக்கு அந்த பெரிய பேனர்ல மாம்பழத்தை படத்தை வச்சதுக்கு நம்ம வந்து பாமக ராமதாஸ் ஐயா கோர்ட்டில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாப்புல, ஆனால் கூட முடிச்சு விட்டாங்க. இல்லை, அன்புமணிக்கு தான் சொந்தம்ட்டாங்க. இன்னைக்கு ராமதாஸ் ஐயா வந்து இன்னைக்கு நான் வந்து 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் தான் போவேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி அவர்கள் வேண்டாம் நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக சொன்னதா வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதை வந்து பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் உறுதிப்படுத்தியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட நம்ம ராமதாஸ் ஐயா சேர போகும்போது அந்த ஒரு சமூக மக்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு பாமகவுக்கும் விசிகாவுக்கும் பயங்கர மோதல் அப்படின்றது இப்போ கூட 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் தேர் இருக்க போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இந்த பூசல் அப்படின்றது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது பாமகவுக்கும் விசிகாவுக்கும். இப்போ இவங்களை கூட்டணிக்கு கொண்டுட்டு வந்தால் கண்டிப்பாக திமுக வந்து பெரிய அளவிலான ஒரு சுமையை சந்திக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அரசியல் தெரிஞ்சவங்க இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாமக ராமதாஸ் ஐயா வந்து டிஎம்கேல வந்து சேர போறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு விசிகே பிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ விசிகே போய் டிவிகேல இணைஞ்சிடும், சிறுபான்மையினர் ஓட்டு பூராமே டிவிகேக்கு போயிடும். இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கேவோட இருக்கிறத விட திருமா டிவிகேவோட இருக்கிறது தான் டிஎம்கேவோட இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதே போல் காங்கிரஸ் வந்து டிவிகே இணைகிறத விட திருமாவர்கள் போய் இணைஞ்சிட்டாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு திருமா அவர்கள் வந்து முக்கியமாக ஒரு சிறுபான்மையினர் ஓட்டும், ஒரு தலித் ஓட்டும், பட்டியலின மக்களோட அதிக ஓட்டும் சரி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அதிக வாக்கு வங்கியை வச்சிருக்கிறது திருமா அப்படின்னு நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அப்படின்னா கூட 6 தொகுதியில் 2 தொகுதி ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு போக்கா இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ராமதாஸ் ஐயாவுடைய மிகப்பெரிய சகுனி ஆட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மகன் அவர்களை எங்க அனுப்பிச்சிட்டாரு, என்டிஏக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களுடைய எம்எல்ஏ சீட்டு அப்படின்றது ஒரு கணக்கு வாங்கிடுவாங்க. இங்கே இவர் ஒருவேளை நம்ம டிவிகேக்கே வர்றாருன்னு வைங்களேன், குறிப்பிட்ட ஒரு தொகுதி அவருக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாமக ராமதாஸ் ஐயாவுக்கும்னா இருக்கிற ஓட்டு வங்கியும் இருக்க தான் செய்து, அது ஒரு போக இன்றைக்கி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கான தொண்டர்களும் அவர் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிக்கிற தொகுதி அப்படின்றது அவருக்கானதாக போகும். அப்போ 2 பக்கமும் லாபம் அடையும். ஏன்னா இன்றைக்கி பாமக விட்டு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு போகணும்னு நினைக்கிற தொண்டர்கள் ஒன்று டிஎம்கே போவாங்க, இல்லை ஏடிஎம்கே போவாங்க, இல்லை டிவிகே போவாங்க. ஆனால் இதை தடுக்கிற விதமாக அழகாக காய் நகர்த்தி இருக்கிறாரு நம்ம பாமக ராமதாஸ் ஐயா. இதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் மறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அரசியல்வாதி, பழந்தின்னு கொட்டை போட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அவருடைய முக்கியமான அரசியல்வாதித்தனம். இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நான் நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைன்றது எல்லாமே கட்சிக்குள்ளே இருக்கிறது, எல்லார் கட்சிக்குள்ளேயும் இருக்கிறது. இதை பற்றி நம்ம வெளியில் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா நம்ம கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை நம்மளே வந்து சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற முக்கியமான ஒரு கட்சியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரியாததை ஒவ்வொன்றையும் சொல்கிறோம். அதே போல் கட்சிக்குள்ளே நடக்கிற தப்பையும் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதே போல் நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறமும் செய்ய போகிற நல்லது கெட்டது தப்பு தவறு சரி
எல்லாத்தையும் நம்ம பேச தான் போகிறோம் அப்படின்றனால இது வந்து ஒரு முழுக்க வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு நடக்குதுன்னா நம்ம 4 பேத்துக்கு சொல்லி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு ஊடகங்கள் எல்லாம் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஆனால் அதுக்கான விவரத்தை நான் தெளிவாக கேட்டு அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் மதுரை மாவட்ட செயலாளர் ஒரு லேடிஸை வந்து பயங்கரமாக உருவகேலி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. அதுவும் இல்லை. ஏன்னா ஆரஞ்சு நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து அடிமட்டத்திலேருந்து வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பயணித்த ஒவ்வொருத்தராக இருக்கும்போது ஈஸியாக அவங்க மேலே ஊடகங்கள் வந்து ஏன்னா நீங்கள் மைனஸ் செய்தி வந்து நீங்கள் மக்களிடையே போய் அதிகமாக சேருது. இதுதான் முக்கியமாக திமுக கையில் எடுத்துக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக எவ்வளவோ சதி வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் மக்களிடையே ஈஸியாக கொண்டுட்டு போய் சேர்க்கிற அந்த சமூக வலைதளங்கள். இப்போ உதாரணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ எடுக்க போகும்போது உங்களுக்கு டிஎம்கே விளம்பரம் கூட ஓடலாம். அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஏன்னா இன்னைக்கு விளம்பர மாடலாக அவங்க அதிகப்படியான விளம்பரங்கள் கொடுத்து மக்களை அந்த கவர் திட்டத்துக்குள்ளே அடிமையாக வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இதை பற்றி நம்ம தான் மக்கள்கிட்ட பேசணும். சரியையும் தப்பையும் சரியாக பேசுகிறவங்களுக்கு பேர் தான் அரசியல் விமர்சகராக இருக்க முடியும், பத்திரிகையாளராக இருக்க முடியும். ஏன் தமிழக வெற்றி கழக தொண்டர் கூட சரியான அரசியலை தான் முன்னெடுத்துட்டு போவாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியணும். இதையும் நம்ம சொல்லிக்கிற விரும்பியிருக்கோம். நம்மளோட சேனல்ஸ் பார்க்குறவங்க நம்ம கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிடுங்க. தயவுசெய்து நம்மளோட சேனல் பிடிச்சவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.